ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காயத்ரி தருண் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள் பார்த்தோம். நல்லா பழுத்த டொமேட்டோ மீடியம் சைஸாக ஒரு 3 எடுத்துட்டேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பூண்டு பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ ஆனியன் ரெண்டுமே கொஞ்சம் பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சிடுச்சு. அடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு போட போகிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போடுறேன். பூண்டு பொடிசாக போட்டிருக்கு, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பொரிஞ்சிருச்சு. அடுத்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம டொமேட்டோ சேர்க்க போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இப்போது தக்காளி ஆட் பண்ணி நல்லா அப்படி வதக்கி விடுங்க. வதக்கிட்டு லைட்டாக சால்ட் லைட்டாக போட்டு வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 மினிட்டில் தக்காளி நல்லா குக் ஆகிடும். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை லைட்டாக குக் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூளையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட், ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் நம்ம சேர்த்துட்டோம். தக்காளி வதங்கும் போது இப்போ லைட்டாக கொஞ்சம் சேர்த்துப்போம். சால்ட்டு தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஸ்லோலே இருக்கட்டும். அப்படியே பரட்டி விடுங்க, அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம இமிடியேட்டாக நம்ம வெளியே போயிட்டு வந்தோடனே மாவு இருக்குது, டக்குன்னு என்ன சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர்றது தக்காளி தொக்கு தான். அதை நம்ம சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இருந்தால் போதும். இதை கூட நம்ம டக்குன்னு குக் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தலையாக மேலே தூவிப்போம். பாருங்கள், இந்த எண்ணெய் எவ்வளோ அழகாக தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். நீங்கள் தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா அது குழம்பா மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி இப்படி செஞ்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் தக்காளியும் ஆனியனும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி தான் சேர்த்துருப்பேன், ஒரு 2 ஆனியன் சேர்த்துருப்பேன். ஆனியனை விட தக்காளி கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு சுவையெல்லாம் சேர்ந்து. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.